ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போது ஒரு ஸ்டஃப்டு பஜ்ஜி ஒன்று பண்ணலாம். பஜ்ஜி மிளகா நான் வச்சுருக்கிறேன். உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையும் ஒரு பூண்டையும் போட்டு மிக்சியில் நுணுக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், அந்த வெங்காயத்தில் வேர்க்கடலையும் பூண்டும் அரைச்ச இது பேஸ்ட்டு போட்டிருக்கேன். ட்ரையாக அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றாமல். தேங்காய் பூ போட்டிருக்கேன், கொஞ்சம் மல்லித்தலை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, சாட் மசாலா, நல்லா பிணைஞ்சு பஜ்ஜியில் ஸ்டஃப் பண்ணி பஜ்ஜி பாவில் முக்கி பொரிச்சு எடுத்துடணும். இல்லைன்னா முழு பஜ்ஜி அப்படி இப்போ மிளகா பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட இது ஸ்டஃப் பண்ணலாம். இதுக்குள்ளேயும் நான் ஸ்டஃப் வச்சுருக்கேன். இதுவும் நல்லா இருக்கும். ஸ்டஃப் வச்சும் நீங்கள் செய்யலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்ஸ் இருக்குது. நான் முழுசாகவும் செஞ்சுருக்கிறேன், அதையும் காட்டுறேன். முழுசாக செஞ்சதில் பஜ்ஜி பொரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். இது நான் பொரிச்சுட்டு மேலே ஸ்டஃப் வச்சுருக்கிறேன். இது மாதிரியும் செய்யலாம். நான் ஸ்டஃப் பண்ணிவிட்டும் பொரிச்சது காட்டுறேன். அந்த மாதிரியும் செய்யலாம். ஸ்டஃப்டு பஜ்ஜி, ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி ரெடி.